இந்த 10 பேரும் தான் போக்மான் அனிமேல அதிகமா விரும்பப்பட்ட போகி கேர்ள்ஸ். நம்பர் 1 கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. 30 டேஸ் 30 ரீல் சேலஞ்சில் இது டே 9. இன்னைக்கு நம்ம டாப் 10 போகி கேர்ள்ஸ் தான் பார்க்க போறோம். நம்பர் 10ல வந்து க்ளோயி இருக்கா. இவ போக்மான் ஜேர்னில ஆஸ் கூட டிராவல் பண்ணிருப்பா. இவளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பட் அவ ட்ரீமை தேடி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்பர் 9ல வந்து மேலோ இருக்கா. இவ அலோர் ரீஜன்ல டிராவல் பண்ணிருப்பா. ரொம்பவே கேரிங்கான ஒரு பர்சனாலிட்டி இவளுக்கு உண்டு. அண்ட் குக்கிங் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவா. நம்பர் 8ல வந்து லானா இருக்கா. இவளுமே அலோர் ரீஜன்ல டிராவல் பண்ணிருப்பா. இவ வாட்டர் எக்ஸ்பர்ட் அண்ட் ரொம்பவே காமனா உடுத்தி அண்ட் ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி உண்டு. நம்பர் 7ல வந்து பானி இருக்கா. இவ கேலோஸ் ரீஜன்ல டிராவல் பண்ணிருப்பா. இவ ரொம்பவே கியூட்டா இருப்பா, ஃபன்னியா இருப்பா, ஃபுல் ஆஃப் எனர்ஜியா இருப்பா. குறிப்பா கிளமண்ட் கூட இவளுக்கு ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் செமையா இருக்கும். அட்ராசிட்டி பண்ணிட்டே இருப்பா அந்த சீரிஸ்ல. நம்பர் 6ல வந்து மே இருக்கா. இவ ஹோயன் ரீஜன்ல டிராவல் பண்ணிருப்பா. ஸ்டார்டிங்ல பிகினரா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டாப் கோஆர்டினேட்டரா மாறி இருப்பா. நம்பர் 5ல வந்து ஐரிஸ் இருக்கா. இவ யுனோ ரீஜன்ல டிராவல் பண்ணிருப்பா. இவ ஒரு டிராகன் எக்ஸ்பர்ட். லேட்டரா இவ சாம்பியனாவும் மாறி இருப்பா. நம்பர் 4ல வந்து லில்லி இருக்கா. இவ அலோ ரீஜன்ல டிராவல் பண்ணிருப்பா. இவளுக்கு பின்னாடி எமோஷனலான ஒரு ஸ்டோரி இருக்குது. அண்ட் அலோரா ரீஜன்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் growth வந்து இவளுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. நம்பர் 3ல வந்து டான் இருக்கா. இவ சினோ ரீஜன்ல டிராவல் பண்ணிருப்பா. இவளுக்குமே அமேசிங்கான growth கொடுத்திருப்பாங்க. ஒரு கான்ஃபிடன்டான ஒருத்தி. குறிப்பா ஆஸோட பாப்புலரான கம்பெனில இவளுமே ஒருத்தி. நம்பர் 2ல வந்து செரினா இருக்கா. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர்னா ஒரு போகிகால்னா அது கண்டிப்பா செரினா தான். ஏன்னா செரினாக்கும் ஆஸுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து சூப்பராவே இருக்கும். ஒரு கேரக்டரா வந்து செரினாவை சூப்பராவே டெவலப்மென்ட் பண்ணிருப்பாங்க. நம்பர் 1ல வந்து ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்ட் இருக்கா. இவ தான் ஒரிஜினல் போகிகால்னே சொல்லலாம். ஆஸுக்கும் இவளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து சூப்பராவே இருக்கும். ஜஸ்ட் வந்து நார்மலா இல்லாம ஃபன்னியா இருக்கும். ஃபைட் பண்ணுவாங்க, செமையா அலப்பற பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதெல்லாம் சூப்பராவே இருக்கும். அண்ட் இவன் வந்து ஒரு ஜிம் லீடர். அண்ட் குறிப்பா இவளுக்கு வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்குது. இந்த லிஸ்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.